ஒரு கிராமத்துல ராமையா பத்மான்னு ஒரு தம்பதிகள் இருந்தாங்க. பத்மா ரொம்பவும் அமைதியானவ, வீட்லயே இருக்கக்கூடிய பாரம்பரியமான பொண்ணு. ராமையா ஒரு சாதாரண விவசாயி. ஊர்ல இவங்களுக்கு யாருக்கிட்டையும் எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு நல்ல பேர் இருந்தது. அந்த ஊருக்கு புதுசா சூரியம் அப்படிங்கிறவரு மளிகை கடை வைக்கிறதுக்காக வந்தாரு. ஊர் மக்கள் எல்லார்கிட்டயும் ரொம்ப அன்பா பழகி அவங்களோட நன்மதிப்பை சம்பாதிச்சாரு. ஒரு நாள் ராமையா அவனோட மனைவி பத்மா கிட்ட, பத்மா, வீட்ல மளிகை பொருட்கள் எல்லாம் இருக்குதா? இப்போதைக்கு எல்லாமே இருக்குங்க. அது இல்ல, நான் இன்னும் ஒரு வாரத்துல வெளியூருக்கு போக போறேன். நீ வீட்ல அப்போ தனியா இருப்பேல்ல, அதனால கேட்டேன். அதனால ஒண்ணும் இல்லங்க, நான் சமாளிச்சுக்கிறேன். இருந்தாலும் ஊருக்குள்ள இப்ப புதுசா மளிகை கடை ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, நமக்கு ஏதாவது தேவைன்னா அங்கேயே எல்லா பொருளும் வாங்கிக்கலாம். என்னவோ பொருட்கள் எல்லாம் எப்படி இருக்குமோ என்னவோ தெரியல. அதுவும் நீங்க போறதுக்கு இன்னும் நிறைய நாள் இருக்குதுங்களே. சரி சரி, நான் அப்படியே வயல் வரைக்கும் போயிட்டு வரேன். இப்படி சொல்லிட்டு வயலுக்கு போயிட்டு இருக்காரு. வழியில சூரியமோட மளிகை கடைக்கு பக்கத்துல தன்னோட நண்பன் ராகவா அப்புறம் அவனோட மனைவி ராஜம் 2 பேரும் பொருள் வாங்கிட்டு இருக்கிறத பாக்குறாரு. அப்போ ராகவா பாத்துட்டு, என்னடா ராமையா, பாத்துட்டு பாக்காத மாதிரி போற, எங்க அவ்வளவு சீக்கிரமா போயிட்டு இருக்க? அடடே, நீங்களா? நான் சரியா பாக்கலப்பா, அப்படியே வயல் வரைக்கும் போலான்னு கிளம்பிட்டு இருக்கேன். அப்படியா? சரி சரி. அது சரி, நீங்க என்ன பண்றீங்க? என்ன ராஜம், நம்ம ஆளு உன்ன நல்லா பாத்துக்கிறானா? சொல்லுமா. ஓ, அதெல்லாம் நல்லா பாத்துக்கிறாரு அண்ணா. இங்க மளிகை பொருட்கள்லாம் வாங்கலான்னு வந்தோம். அப்படியா? இங்க பொருட்கள் எல்லாம் நல்லா இருக்கா? அதுல நீங்க சந்தேகப்படுறதுக்கு எதுவுமே இல்லைங்க. விலை கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் தரமான பொருட்களை மட்டும் தான் நான் விக்கிறேன். விக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. நான் என்னோட தங்கச்சி கிட்ட எல்லாம் கேட்டேன். அண்ணன், பொருள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அதனாலதான் கடந்த 2-3 முறையா தொடர்ந்து இவங்க கிட்டயே வாங்குறேன். அப்படியா? சரி சரி சரி, நான் வயல் வரைக்கும் அப்படியே போயிட்டு வரேன். அப்படி சொல்லிட்டு ராமையா போயிட்டான். ஒரு 2 நாட்கள் கழிச்சு ராமையா தன்னோட மனைவி பத்மாவையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த மளிகை கடைக்கு வந்தான். இங்க எதுக்கு இப்ப கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அது நாளைக்கு நான் ஊருக்கு கிளம்புறேன்ல பத்மா, அதான் மளிகை கடை எங்க இருக்குன்னு உனக்கு காட்டலான்னு. போதுங்க, இது கூட எனக்கு தெரியாதா என்ன? அப்படி இல்லம்மா, என்னோட பயம் எனக்கு. என்னையா இங்க வந்து நிக்கிறீங்க? சொல்லுங்க ஐயா, என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வாங்கணும்? இப்போ எதுவும் வேண்டாம் தம்பி, இது என்னோட மனைவி பத்மா. எப்பவாவது வந்து ஏதாவது வேணும்னு கேட்டா உடனே எடுத்து கொடு. கணக்குல எழுதி வச்சுக்கோப்பா. நான் வந்ததுக்கு அப்புறம் உனக்கு காசு கொடுத்துடுறேன். வந்ததும் தரேன்னு சொல்றீங்களே. அப்படி ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டே சொல்லி பத்மாவை மேலையும் கீழையும் பாக்குறான். இத பத்மாவும் கவனிக்கிறா. அது வந்துப்பா, நான் ஒரு 2 நாளைக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவரு 2 நாள்ல பயிர்களுக்கெல்லாம் விதை வாங்குறதுக்கு காசு போடணும். அந்த காசு வந்ததும் குடுக்கறேன்னு சொல்ல வராரு. அவ்வளவுதான். ஆஹா, அது இல்லையே. அவ்வளவுதாங்க, நீங்க முதல்ல வீட்டுக்கு நடங்க. அப்படி அவசர அவசரமா அவனை அங்கிருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போனான். எதுக்கு அந்த ஆள்கிட்ட போய் சொல்லிட்டு வந்த? நான் ஊர்ல இல்லைன்னா அவன் பொருள் எல்லாத்தையும் வீட்லயே கொண்டு வந்து கொடுத்திருப்பான். ஏங்க, நம்ம வீட்டு விஷயத்தெல்லாம் எதுக்காகங்க வெளியில சொல்லணும்? அது இல்லடி, உனக்கு ஏதாவது கஷ்டமா இருக்குமோன்னு தான். எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல, எல்லாத்தையும் நானே பாத்துக்குவேன். மறுநாள் காலையில ராமையா ஊருக்கு கிளம்பி போனான். சூர்யாவும் இது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே தான் இருந்தான். ஆனா எதுவும் பேசல, மௌனமா கவனிச்சுட்டு மட்டும் இருந்தான். 2 நாளைக்கு அப்புறமா பக்கத்து வீட்டு கலாவதி பத்மாவை பாக்குறதுக்கு வந்தா. அம்மாடி பத்மா, என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்னும் இல்லையே அத்த, எப்பவும் போலதான். உன் புருஷன் வெளியூருக்கு போயிருக்கான் போல, இன்னும் வரலையா? அவர் இன்னும் வரல அத்த. ஆனா உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அது நேத்து காலையில பால் கறக்கும் போது பார்த்தேன். இன்னும் வரல போல இருக்கேன்னு இப்பதான் தெரிஞ்சது. சரி, நீ தனியா இருப்பியே, அதான் பாத்துட்டு போலான்னு வந்த. நான் நல்லா தான் இருக்கேன் அத்த. அவர் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். அத்தை, இப்ப நீங்க எதுக்கு வந்தீங்க? சூர்யாவோட கடைக்கு போவோம். நம்ம தெரு பொண்ணுங்க எல்லாம் அங்கதான் உட்காந்து அரட்டை அடிப்பாங்க. இப்படி அப்பப்போ வீட்டை விட்டு வெளியில வந்தாதான் இதெல்லாம் உனக்கு தெரியும். உலக ஞானம் உனக்கு தெரிய வேண்டாமா? எனக்கு இருக்கிற அறிவு போதும், நீங்க கிளம்புங்க. அப்படி சொல்லி அனுப்பி வச்சிடறா. அடுத்த நாள் அவ மறுபடியும் வந்து பலவந்தமா பத்மாவை கடைக்கு கூட்டிட்டு போறா. அத பார்த்துட்டு சூரியம், என்னம்மா பத்மா அம்மா, என்னோட கடை பக்கமே நீங்க வர்றதே இல்லையே. எனக்கு உங்க கடைக்கு வர வேண்டிய அவசியம் இல்ல, அதனால நான் வரல. தமாஷுதான், அவசியங்கிறது சொல்லிட்டு வருமா என்ன? சரி சரி, அதெல்லாம் எனக்கு எதுக்குமா? போய் நீங்க உங்க கணவரை கூட்டிட்டு வாங்க சீக்கிரம். அவர்கிட்ட உனக்கு என்ன வேலை? சொல்லு, என்ன வேலை?
உங்க புருஷன் கிட்ட கடன் கொடுத்து ரொம்ப காலம் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு அந்த பணம் வட்டியோட திரும்ப வேணும். அவ புருஷன் ஊர்ல இல்லப்பா, வந்ததும் உன் பணத்தை கொடுப்பாரு. என்னது, ஊர்ல இல்லையா? அப்படின்னா என் பணத்தை எடுத்துக்கிட்டு? முதல்ல நீ என் புருஷனுக்கு கடன் கொடுத்ததுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? ரசீதோ இல்ல பத்திரமோ ஏதாவது இருந்தா அதை எடுத்து காட்டு. அப்படிலாம் எதுவும் இல்லையம்மா. மனுஷன் மேல நம்பிக்கை வச்சுதான் கொடுத்தேன். மனுஷன் மேல நம்பிக்கை வச்சு கொடுத்தவன் யாரும் இப்படி கேட்க மாட்டான். நீ எதுக்காக இப்படி கேட்ட? என்ன சூர்யா இதெல்லாம்? நிஜமாவே அவருக்கு நீ பணம் கொடுத்தியா இல்ல இதெல்லாம் வேணும்னே ஏதோ பண்ணிட்டு இருக்கியா? இப்படி கொஞ்சம் கடுமையா கேட்டதும் சூர்யாவோட வாயிலேருந்து வார்த்தையே வரல. கொஞ்ச நேரம் கழிச்சு, மன்னிச்சிடுங்க, ஏதோ விளையாட்டா கிண்டலுக்காக தான் இப்படி கேட்டேன். இந்த மாதிரி இனிமே செய்ய மாட்டேன். அப்ப அங்க இருந்த பெண்கள் எல்லாரும், சே என்னப்பா நீ, இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் யாராவது விளையாடுவாங்களா? அது சரி, ஏன் கூட உனக்கு என்ன விளையாட்டு வேண்டியிருக்கு? இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துகிட்ட மரியாதை கெட்டுரும். இப்படி எச்சரிக்கை பண்ணிட்டு அங்க இருந்து போயிடுறா. நாட்கள் கடந்து போகுது. ஆனா சூர்யா கிட்ட எந்த மாற்றமும் இல்ல. அவகிட்ட இன்னும் நெருக்கமாகணும் அப்படின்னு அவன் இன்னொரு முயற்சி பண்றான். அவன்கிட்ட வேலை பாக்குற பையன் கிட்ட, டேய் சின்னா, இந்த அரிசி பருப்பு எல்லாத்தையும் பத்மாட்ட கொண்டு போய் கொடு. சூர்யா உங்களுக்காக அனுப்பி வச்சாருன்னு போய் சொல்லு. இதெல்லாம் நம்ம எதுக்குன்னு கொண்டு போய் கொடுக்கணும்? அவசியம்னா அவங்களே வந்து வாங்குவாங்க. அது எனக்கு தெரியாதா? வாயை மூடிட்டு சொன்ன வேலை செய். அங்க வேற எதுவும் நீ பேசக்கூடாது. சரிங்க அண்ணா. அவனும் சூர்யா சொன்ன மாதிரி பத்மாவோட வீட்டுக்கு போனான். அதே சமயத்துல அங்க கலாவதியும் வந்திருந்தா. பத்மாமா, சூர்யா அண்ணன் இந்த அரிசி பருப்பெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாரு. எனக்கு எதுக்கு அவர் தரணும்? ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் அவர் இலவசமா எல்லா ஜாமான்களையும் கொடுத்துட்டு தான் இருக்காரா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுக்கா. உங்ககிட்ட மட்டும் கொடுத்துட்டு வர சொன்னாரு. இப்படி சொல்லிட்டு அந்த பையன் அங்க இருந்து போயிட்டான். இத பார்த்துட்டு கலாவதி, என்னடி பத்மா, இவ்ளோ சரக்கு கொண்டு வந்து இறக்கிட்டு போயிருக்கான். உன் புருஷன் ஒரு வேளை சொல்லி விட்டுருப்பானோ என்னவோ. அதெல்லாம் இல்லத்த, இவன் தப்பான நோக்கத்தோட தான் இது எல்லாத்தையும் அனுப்பியிருக்கான். இன்னைக்கு நான் எதுவும் சொல்லாம இதெல்லாம் வாங்கிக்கிட்டேன்னு வைங்க, அவன் என்கிட்ட வேற மாதிரி நடந்துக்க முயற்சி பண்ணுவான். இதே மாதிரி மத்தவங்களுக்கும் செய்யலான்னு அவனுக்கு நினைப்பு வரும். அடப்பாவி, இனிக்க பேசுறானேன்னு நினைச்சா அவன் பண்ற வேலை இதுவா? ஆமாத்த, நான் அவன் கடைக்கு போயிருக்கும் போதே அவனை கவனிச்சேன். அப்பாவி பொண்ணா இருக்கியேன்னு நான் நினைச்சேன். ஆனா ரொம்ப தெளிவா இது எல்லாத்தையும் கவனிச்சிருக்கியே. சரி, இப்ப என்ன பண்ணலாம்னு நினைச்சிருக்க? நம்ம உடனடியா அந்த பொருள் எல்லாம் எடுத்துட்டு போய் பஞ்சாயத்துல கொடுத்து நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிடலாம். நல்ல யோசனைடியம்மா. நேரடியா சொன்னா அவன்லாம் கேக்குற ரகமே இல்ல. அப்படி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பஞ்சாயத்துக்கு போனாங்க. அங்க பஞ்சாயத்து தலைவர் நாகராஜு கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னாங்க. உடனே எல்லாரையும் பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டாங்க. சூர்யா, நீ பத்மாவோட வீட்டுக்கு எதுக்கு சரக்கெல்லாம் அனுப்புன? அது ஐயா, அவங்க வீட்டுக்காரர் ஊர்ல இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது அவசியம் இருக்குமோன்னு நினைச்சுதான் அனுப்பி வச்சேன். அப்படின்னா ஊர்ல யாரெல்லாம் தனியா இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் இலவசமா எல்லா சரக்கும் அனுப்பி வைப்பியா? அது ஐயா, அவங்க புருஷன் தான் சாமான கொடுத்துட்டு கணக்குல எழுதிக்க சொன்னாரு. ஓ, அது அவ வந்து கேட்டான்னா நீ கொடுத்துருக்க வேண்டியதுதான். அந்த பொண்ணு கேட்காமலேயே இதெல்லாம் அனுப்பி வச்சிருக்கியே, உன்னோட உத்தேசம் தான் என்ன? சொல்லு சூரியம், ஏன் பேசாம நிக்கிற? இப்படி எல்லாரும் அவனை கேள்வி கேட்டாங்க. சூர்யா எதுவுமே பேசாம அமைதியா நின்னுட்டு இருந்தான். அதுலயே அவன் தப்பு பண்ணிருக்கான் அப்படிங்கறது எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சு. சேச்சா, நீ இப்படிப்பட்ட ஒருத்தன் நாங்க நினைக்கவே இல்ல. நீ இப்படி மௌனமா நிக்கிறதுலயே தெரியுது நீ தப்பு பண்ணிருக்கேன்னு. மன்னிச்சிடுங்க ஐயா, ஏதோ புத்தி கெட்டு போய் இன்னொரு வாட்டி இப்படி பண்ண மாட்டேன். இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணதுக்கு அப்புறமும் உனக்கு இன்னொரு அவகாசம் கிடைக்கும்னு எப்படி நினைக்கிற? போனா போகட்டும், பொழைச்சிட்டு போட்டும்னு இந்த ஊர்ல கடை போடுறதுக்கு அனுமதி கொடுத்தா நீ பண்ற வேலை தானா? அட திருட்டு பயல, உன் கடைக்கு பொம்பளை பிள்ளைங்க யாரும் வர முடியாத மாதிரி பண்ணிட்டியே, நீ எல்லாம் ஒரு மனுஷன் தானா? என்ன மன்னிச்சிடுங்க, நான் இனிமே இந்த மாதிரி தப்பு எதுவும் பண்ண மாட்டேன். உனக்கு இன்னொரு அவகாசம் எல்லாம் கொடுக்கவே முடியாது. முதல்ல கடையை காலி பண்ணிட்டு ஊரை விட்டு வெளியே போ. அப்படி ஊரை விட்டு துரத்திட்டாங்க. பத்மாவோட அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் ஊர்ல இருக்கிற எல்லாரும் பாராட்டினாங்க. இது நடந்து 3 நாள் கழிச்சு ராமையா ஊருக்கு திரும்பி வந்தான். பத்மா, வர்ற வழியில நான் பாத்துட்டே வந்தேன். சூர்யாவோட கடையை காணுமே, என்னாச்சு? அதுவா, அது என்ன ஆச்சுன்னா, இப்படி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொன்னான். பத்மா, நான் இல்லாதப்போ நீ இவ்ளோ தைரியமா புத்திசாலித்தனமா இருந்தியா? என்னால அதை நம்பவே முடியலையே. பொண்டாட்டினா வீட்டு வேலை மட்டும் பாக்குறதுன்னு நினைச்சிட்டீங்களா? வீட்டு கௌரவத்தை காப்பாத்துறது கூட அவதான். உண்மைதான் பத்மா, உன்னை பார்த்துதான் அந்த விஷயமே எனக்கு புரியுது. போட்டும், இப்பவாவது உங்களுக்கு புரிஞ்சுதே.
இப்படி அவங்க 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ள போனாங்க. வீட்ல புத்திசாலியான மனைவி இருந்தா அவளோட தைரியமும் புத்திசாலித்தனமும் அந்த வீட்டை கண்டிப்பா காப்பாத்தும். ஆனந்தன், ஆஷாதேவி 2 பேரும் கணவன் மனைவி. ஆஷாதேவிக்கு பேர் போலவே நிறைய பேராசைகள் உண்டு. கணவன் கொண்டு வர வருமானத்தை கொண்டு திருப்தி அடையாம அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வான்னு சொல்லி சொல்லி எப்பவும் அவனை தொந்தரவு பண்ணிட்டே இருப்பா. ஆனந்தன் ஒரு விறகு வெட்டி. தினமும் கோடாலியை எடுத்துட்டு காட்டுக்கு போய் ஏதோ ஒரு மரத்தை வெட்டி அந்த விறகுகளை ஊருக்குள்ள வித்து தன்னோட குடும்பத்தை நடத்திட்டு வந்துட்டு இருந்தான். ஒரு நாள் காலையிலேயே இப்படிதான் அவங்களோட வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ஆனந்தன் கோடாலியை எடுத்துட்டு காட்டுக்கு புறப்பட்டுட்டு இருக்கும்போது, நான் காட்டுக்கு போயிட்டு வரேன், வீட்ல நீ ஜாக்கிரதையா இரு. என்னங்க, நான் உங்களுக்கு சொன்னது ஞாபகம் இருக்கா? ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நீ சொல்றது 1ஆ 2ஆ? ஊர்ல இருக்கிற நிறைவேறாத ஆசை எல்லாம் உன்கிட்ட தான் இருக்கு. சரி, இன்னைக்கு எதை பத்தி சொல்ல போற? என்னங்க இப்படி கேக்குறீங்க? நம்ம பக்கத்து வீட்டு சாந்தம்மா தங்கத்துல தோடு பண்ணிக்கிட்டாங்கன்னு நேத்தே சொன்னல. எனக்கும். ஆஷா, உன்னோட ஆசைக்கெல்லாம் அளவே இல்லாம போயிட்டு இருக்கு. நம்மளோட வருமானம் என்ன, உன்னோட ஆசைகள்லாம் என்ன? நம்ம தகுதிக்கு மீறி ஆசைப்படுறது கூட ஆபத்து தான் ஆஷா. அத கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கோ. குறைஞ்சபட்சம் தங்கம் கூட வாங்க முடியாத குடும்பத்துக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. என்னோட சின்ன சின்ன ஆசைகளுக்கு கூட பிச்சை எடுக்க வேண்டியதா தான் இருக்கு. அது சரி, இந்த மரம் அந்த மரம்னு வெட்டி எத்தனை மரம் வெட்டி நீ எனக்கு தங்கம் வாங்கி தரேன்னு நானும் பார்க்க தானே போறேன். இப்படி முகத்தை சுழிச்சுக்கிட்டே கோவமா வீட்டுக்குள்ள போயிட்டா. ஆனந்தன் தலைய புடிச்சுக்கிட்டு காட்டுக்கு புறப்பட்டு போயிட்டான். காட்டுல அலைஞ்சு திரிஞ்சு ஒரு மரத்துக்கிட்டக்க வந்து அதை வெட்டுறதுக்காக கோடாலிய ஓங்குறான். அப்படி ஓங்கும்போது யாரோ கூப்பிடுற மாதிரி அவனுக்கு ஒரு விசித்திரமான சத்தம் கேட்டுச்சு. நில்லுங்க! ஆனந்தன் அங்கேயும் இங்கேயும் பார்த்து யாரு கூப்பிட்டாங்கன்னு தேடுறான். சுத்தி முத்தியும் பார்த்தும் கூட அங்க யாருமே இல்ல. அதனால மறுபடியும் வெட்டுறதுக்காக கோடாலிய ஓங்குனான். நில்லு மனிதனே, நிறுத்து! சொல்வதை கேட்க மாட்டாயா? ஆனந்தனுக்கு பயம் வந்துடுச்சு. பதட்டத்தோட அங்கேயும் இங்கேயும் பார்த்தான். யாரு? யார் அது? கண்ணுக்கு தெரியாம நின்னு ஏன் பேசுறீங்க? யார் நீங்க? அப்படி பெருசா சத்தம் போட்டு கேட்டான். உன் முன்னால் இருக்கும் மரம்தான் நான். நீ என்னை வெட்டப் போவது என்னைதான். அதனால்தான் உன்னை நிறுத்துவதற்காக அழைத்தேன். ஆனந்தன் ஆச்சரியப்பட்டு பதட்டத்தோட, என்னது? உண்மையிலே நீயா? மரம் என்கிட்ட பேசுச்சா? ஆம் மனிதனே, நான் இந்த காட்டிற்கு தேவதையாவேன். நீ எல்லா மரங்களையும் வெட்டுவது போல என்னையும் வெட்ட நினைக்கிறாய். ஆனால் நீ அப்படி செய்தால் இந்த காட்டிற்கு தேவதை இல்லாமல் போய்விடும். பிறகு கடுமையான விளைவுகளை இந்த காடும் மனித குலமும் சந்திக்க நேரிடும். நான் தினமும் ஒரு மரத்தை வெட்டி என்னோட குடும்பத்தை பாதுகாத்துட்டு வர்றேன். அப்போல்லாம் நடக்காத விபரீதங்கள் இப்போ இந்த மரத்தை வெட்டினா மட்டும் எப்படி நடக்கும்? சொன்னேன் அல்லவா, நான் இந்த காட்டிற்கு தேவதை. நீ தினமும் வெட்டும் மரங்களுக்கு ஆயுள் முடிந்து விட்டது. அதனால்தான் எந்த விளைவுகளும் ஏற்படவில்லை. பிறந்த ஒவ்வொரு உயிருக்கும் மரணம் சகஜம். ஆயுள் முடிந்த மரங்களை இத்தனை நாட்களாக நீ வெட்டினாய். ஆனால் நான் இந்த காட்டை உருவாக்கி பாதுகாக்கும் தேவதையாவேன். என்னை கண்டிப்பாக நீ வெட்டினால் இந்த காடு மொத்தமும் அழிந்துவிடும். பூமியில் மழை குறைந்துவிடும். பூமி முழுவதும் பாலைவனமாக மாறிவிடும். பூமியில் எங்கும் ஒரு புல் கூட முளைக்காது. பசுமை இல்லாமல், மரங்கள் இல்லாமல் பூமியில் இருக்கும் நீர்நிலைகள் அத்தனையும் வற்றி போய்விடும். நான் உங்கள் குலத்தின் நன்மைக்காகத்தான் சொல்கிறேன். என்னை வெட்டாமல் இருப்பதுதான் உனக்கு நல்லது. அப்படின்னா நான் என் குடும்பத்தை எப்படி பராமரிக்கிறது? மரத்தை வெட்டி விறக வித்தாதான் எனக்கு கொஞ்சமாவது வருமானம் கிடைக்கும். இப்பவே நான் சரியா சம்பாதிக்கிறது இல்லைன்னு என் மனைவி கிட்ட பல பேச்சு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம அவளுக்கு பேராசை அதிகம். அவளோட நிறைவேறாத ஆசைகளை என்னால பூர்த்தி செய்யவே முடியல. இப்ப நீ மரத்தை வெட்டக்கூடாதுன்னு சொன்னா அப்புறம் நான் என்னதான் பண்றது? நான் என்னோட குடும்பத்தை நடத்துறதுக்கு நீ ஏதாவது ஒரு வழி சொல்லு. சரி, உன் துயரத்தை நான் புரிந்து கொள்கிறேன். உன் குடும்ப பராமரிப்பிற்காக நான் உனக்கு உதவி செய்கிறேன். இன்றைய தினத்திலிருந்து இனிமேல் நீ மரங்களை வெட்டக்கூடாது. சரி, என் குடும்பத்தை நீ பாத்துக்கறன்னு சொன்னா எனக்கு அதுல எந்த ஆட்சேபனையும் இல்ல. எனக்கு நீ என்ன கொடுப்ப? என்ன செய்ய போற? நீ தினமும் ஒரு மரத்தை வெட்டிக் கொண்டிருந்தாய் அல்லவா? அதனால் இனிமேல் நீ மரம் வெட்ட வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்க நான் உனக்கு தினமும் ஒரு தங்க நாணயம் தருகிறேன். இது உன் அன்றாட வருமானத்தை காட்டிலும் மிக மிக அதிகம். நீ தினமும் என்னிடம் வந்து ஒரு தங்க நாணயத்தை எடுத்துச் செல். உன் குடும்பத்தை அது பராமரிக்கும். எனது தங்க நாணயமா? நிஜமாவே கொடுக்க போறியா? இப்படி அவன் சொன்னதும் அந்த மரம் ஒரு தங்க நாணயத்தை தான் முன்னாடி கீழே போட்டுச்சு.
அதை எடுத்து பார்த்து ஆனந்தன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிட்டான். உண்மைதான், இது நிஜமாவே தங்கம் தான். உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மரமே. அது சரி, உன்கிட்ட இந்த மாதிரி நாணயங்கள் இன்னும் இருக்கா? இருக்கிறது. ஆனால் உனக்கு நான் தினமும் ஒரு நாணயம் மட்டுமே கொடுப்பேன். மனிதனின் ஆசைகளுக்கு அளவே கிடையாது. நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருந்தால் நீ கேட்டுக்கொண்டேதான் இருப்பாய். சரி சரி, நான் கேட்க மாட்டேன். தினமும் இங்க வந்து நீ குடுக்கற அந்த ஒரு நாணயத்தை மட்டும் எடுத்துட்டு போறேன். இப்படி சொல்லிட்டு ஆனந்தன் மகிழ்ச்சியோட வீட்டுக்கு போனான். வீட்ல அந்த தங்க நாணயத்தை தன்னோட மனைவிய கூப்பிட்டு அவ கையில கொடுத்தான். என்னங்க, நான் பாக்குறது கனவா இல்ல நிஜமா? இது 100க்கு 100 நிஜம்தாண்டி. என்னங்க சொல்றீங்க? இந்த தங்க நாணயம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? இன்னைக்கு காட்டுல ஒரு அற்புதம் நடந்துச்சு. வனதேவதை ஒரு மர வடிவில எனக்கு காட்சி கொடுத்தா. நான் மரத்தை வெட்ட போன போது அவ என்ன தடுத்து, இனிமே மரங்களை வெட்டாம இருக்கிறதுக்கு தினமும் எனக்கு ஒரு தங்க நாணயம் தர்றதா ஒப்பந்தம் போட்டுக்கிட்டா. அப்படிதான் இந்த நாணயம் நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு வந்திருக்கு. முதல்ல எனக்கும் அதிசயமா தான் இருந்தது, அப்புறம்தான் உண்மைன்னு தெரிஞ்சது. அப்படின்னா அந்த வனதேவதை கிட்ட இத மாதிரி இன்னும் நிறைய தங்க நாணயங்கள் இருக்கும் இல்லையா? ஆமா, வனதேவதை கிட்ட இன்னும் நிறைய தங்க நாணயங்கள் இருக்குதான். ஆனா ஒரு நாளைக்கு ஒரு நாணயம் மட்டும் தான் தரதா என்கிட்ட சொல்லுச்சு. ஏன்னா நான் தினமும் ஒரு மரத்தை தானே வெட்டிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு ஈடா ஒரு மரத்துக்கு ஒரு தங்க நாணயம்னு கணக்கு வச்சு தினம் ஒண்ணு தரதா என்கிட்ட சொல்லுச்சு. அப்படின்னா நாளையில இருந்து நானும் உங்க கூட கோடாலியை எடுத்துட்டு காட்டுக்கு வரேன். நீங்க எந்த மரத்தை வெட்ட பாத்தீங்களோ அந்த மரத்தை நானும் வெட்டுறதுக்கு முயற்சி பண்றேன். அப்போ அந்த வனதேவதை என்கிட்டயும் ஒரு தங்க நாணயம் தரதா ஒப்பந்தம் போட்டுக்குவா. அப்போ நமக்கு ஒரு நாளைக்கு 2 தங்க நாணயங்கள் கிடைக்கும். அட கடவுளே, யோசிச்சு பாருங்க, 2 தங்க நாணயம். ஆஷா, வனதேவதைக்கு மனுஷங்களோட பேராசைய பத்தி நல்லாவே தெரியும். நான் கேட்டு பார்த்தேன். அது மனுஷங்களோட பேராசைய பத்தி எனக்கு விளக்கமா எடுத்து சொல்லுச்சு. வேண்டாம், நமக்கு கிடைச்சத வச்சு நம்ம திருப்தியா இருப்போம். எப்படியும் தினமும் ஒரு தங்க காசு தரதா சொல்லிருக்குல்ல, அத வச்சே நம்ம சமாளிக்கலாம் ஆஷா. அளவுக்கு அதிகமா ஆசைப்பட்டு இருக்கிறதும் போயிட போகுது. இப்படி சொல்லி ஆஷா தேவிய அப்போதைக்கு சமாளிச்சு நிறுத்துறான். ஆனா ஆஷா தேவியோட மனசுல வனதேவதை கிட்ட இருக்கிற மொத்த தங்கத்தையும் கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம் ஓடிக்கிட்டேதான் இருந்துச்சு. நாட்களும் இப்படியே கடந்து போச்சு. ஆனந்தன் தினமும் காட்டுக்கு போய் ஒரு தங்க நாணயத்தை எடுத்துட்டு வர்றான். ஆனந்தன் தினமும் கொண்டு வர்ற தங்க நாணயத்தை பார்த்து ஆஷாவுக்கு பேராசை இன்னும் அதிகமாயிட்டே தான் போச்சு. எப்படியாவது வனதேவதை கிட்ட இருக்கிற மொத்த தங்கத்தையும் கொண்டு வரணும்னு முடிவெடுத்து ஒரு நாள் ஆனந்தம் காட்டுக்கு போகும்போது பின்னாலேயே அவனுக்கு தெரியாம அவனை பின்தொடர்ந்து இவளும் போறா. காட்டுல ஆனந்தன் ஒரு மரத்து கிட்டக்க போய் நின்னு தங்க நாணயத்தை வாங்குறத ஆஷாதேவி பாக்குறா. உடனே வேகமா அங்க போய் ஆனந்தத்தோட கையில இருந்த கோடாலிய புடுங்கிக்கிட்டு அந்த மரத்து முன்னாடி போய் நின்னா. ஏ வனதேவதை, எனக்கும் தங்க நாணயங்கள் வேணும். அப்படி இல்லைன்னா இந்த மரத்தை இப்பவே வெட்டி போட்டுருவேன். இப்படி ஆஷாதேவி அந்த வனதேவதைய மிரட்டுறா. இத பார்த்த ஆனந்தன், ஆஷா, நீ பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. இத பண்ணாத. தயவு செஞ்சு கோடாலிய கீழே போடு. நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க. ஆஷாதேவிய தடுக்கிறதுக்காக முயற்சி பண்றான். ஆஷாதேவியோ ஆனந்தத்தோட பேச்ச கேட்காம அவனை பொருட்படுத்தாம அவனை தள்ளி விட்டுட்டு, சொல்லு, தங்க நாணயங்கள் குடுக்கறியா இல்லைன்னா உன்னை இப்பவே வெட்டி போடவா? சொன்னேன் அல்லவா, மனிதர்களின் ஆசைகளும் பேராசைகளும் ரொம்ப ரொம்ப அதிகம் என்று. அதிலும் பெண்களுக்கு இன்னும் அதிகமாகவே இருக்கிறது. சரி, நான் என் வனத்தை பாதுகாக்க உனக்கும் தருகிறேன். உனது ஆசையையும் நிறைவேற்றி வைக்கிறேன். தினமும் இருவரும் என்னை இங்கு வந்து பார்த்து நான் தரும் தங்க நாணயங்களை எடுத்துச் செல்லுங்கள். இப்படி வனதேவதை சொல்லுச்சு. ஆனா ஆஷாதேவி அத கூட கேட்காம, நீயே சொல்லிட்டதானே பெண்களுக்கு பேராசை ரொம்ப அதிகமா இருக்கும்னு. எனக்கு தினமும் 2 தங்க நாணயங்கள் வேணும். ஆசைக்கும் ஒரு எல்லை வேண்டும். பெண்களின் பேச்சுக்கு வரம்பும் கட்டுப்பாடும் இல்லாமல் போய்விட்டது. சரி, என் வனத்தை பாதுகாப்பதற்காகவே உனக்கு நான் 2 தங்க நாணயங்கள் தருகிறேன். உன் கணவனுக்கு 1, உனக்கு 2 என்று மொத்தம் 3 தங்க நாணயங்களை நான் தருகிறேன். இப்படி சொல்லிட்டு 3 தங்க நாணயங்களை அந்த மரம் போட்டுச்சு. அதை எடுத்துக்கிட்டு ஆஷாதேவி சந்தோஷமா வீட்டுக்கு வந்தா. வீட்டுக்கு வந்து அவ புருஷன் கிட்ட, பாத்தீங்களா, நீங்க என்ன காட்டுக்கு வர வேண்டான்னு சொன்னீங்க. ஆனா நான் உங்க பேச்ச கேட்காம காட்டுக்கு வந்தது எவ்ளோ நல்லதா போச்சுன்னு. வனதேவதை இப்போ எனக்கு 2 தங்க நாணயம் கொடுக்கறா, உங்களுக்கு 1, மொத்தம் 3ங்க. இப்படி தினமும் வந்தா நமக்கு நிறைய தங்கம் வரும். சீக்கிரமே நம்ம பெரிய பணக்காரங்களா ஆயிடலாம். உங்க பேச்ச கேட்டு வீட்ல உட்கார்ந்திருந்தா எவ்ளோ பெரிய விஷயத்த விட்டுருப்போம்.
நீ அப்படி வனதேவதைய கோடாலியால மிரட்டினது எனக்கு சுத்தமா பிடிக்கல. வனதேவதை நம்ம முன்னேற்றத்துக்காக தான் தினமும் தங்க நாணயம் தரேன்னு சொல்லுச்சு. ஆனா நீ அதை மிரட்டி எடுத்துக்கிட்டு வர்றது திருட்டு பண்றதுக்கு சமம். நீ அப்படி செஞ்சது என்னோட மனசுக்கு ரொம்ப ரொம்ப வேதனைய கொடுக்குது. எனக்கு என்னவோ இது தப்புன்னு தான் தோணுது. இத்தனை வருஷமா இந்த வீட்ல போதும் போதாம பணம் வச்சுக்கிட்டு நிறைவேறாத ஆசையோட எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். அப்பெல்லாம் உங்க மனசு கஷ்டப்படவே இல்லையே. ஆனாலும் ஒரு வனதேவதைய இந்த மாதிரி மிரட்டுறது எனக்கு நிஜமாவே பிடிக்கவே இல்ல. அப்படி சொல்லி கோவப்பட்டுட்டு வீட்டுக்கு வெளியில வந்து உட்கார்ந்துக்கிட்டான். வீட்டுக்குள்ள ஆஷா தேவி தான் கொண்டு வந்த தங்க நாணயங்கள் எல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறா. இப்படியே நாட்கள் நகருது. ஆஷா தேவிக்கு ஆசை இன்னும் அதிகமாகுது. எப்படியாவது வனதேவதை கிட்ட இருக்கிற மொத்த தங்கத்தையும் அபகரிக்கணும்னு நினைக்கிறா. ஒரு நாள் திடமான முடிவெடுத்து ஆஷா தேவி தன்னோட கணவனோட சேர்ந்து வனதேவதை கிட்ட போறா. வழக்கம் போல வனதேவதையும் 3 தங்க நாணயங்களை கொடுக்குது. அத வாங்கிக்கிட்டு அத 2 பேருமே எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆஷா தேவி மறுபடியும் கோடாலிய வனதேவதைய பார்த்து தூக்கி, உன்கிட்ட இருக்கிற மொத்த தங்கத்தையும் இப்ப நீ எனக்கு கொடுக்கல, இந்த காட்டுல ஒரு மரத்தை கூட நான் விட்டு வைக்க மாட்டேன், எல்லா மரத்தையும் இப்பவே வெட்டி போட்டுருவேன் அப்படி மிரட்டுனா. ஆனந்தன் அவளை தடுக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் ஆனந்தனை ஒரு பக்கமா தள்ளி விட்டுட்டு, இப்போ தங்கம் கொடுக்க போறியா இல்லையா அப்படி வனதேவதைய மிரட்டிக்கிட்டே இருந்தா. அப்போ வனதேவதை கோவமா, மனிதர்கள் மீதுள்ள கருணையால் நான் உங்களை காப்பாற்றிக் கொண்டிருக்க நீங்கள் எங்கள் பயன்களை மறந்து எங்களை தண்டிக்கிறீர்கள். இனி பொறுத்திருப்பது தகாது. உங்கள் நன்மைக்காக நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்க நீங்கள் எங்களுடைய அழிவுக்கு வழிவகுக்கிறீர்களா? வன பாதுகாப்புக்காக உங்களுக்கு தங்க நாணயங்கள் கொடுக்கும் சக்தி எனக்கு இருக்கும்போது அதே வன பாதுகாப்புக்காக உங்களை தண்டிக்கும் சக்தி எனக்கு இல்லை என்று நீங்கள் எப்படி நினைத்தீர்கள்? உங்களிடம் கருணையோடு நடந்து கொண்டது மிகவும் தவறு. இனியும் இரக்கம் காட்ட முடியாது. தண்டனைக்கு தயாராகுங்கள். இப்படி சொன்னதும் சுத்தி இருந்த மரங்கள் எல்லாம் பக்கத்துல வந்து அதோட கிளைங்களால ஆஷா தேவிய அடிக்க ஆரம்பிச்சுது. அந்த வலிய தாங்க முடியாம ஆஷா தேவி கத்துனா, அம்மா, வனதேவதை அம்மா, என்ன மன்னிச்சிடுமா. புத்தி கெட்டு போய் உன் மேல கோடாலிய தூக்கிட்டேன். என்ன மன்னிச்சிடு, எனக்கு புத்தி வந்துருச்சு. இனிமே யாரையும் நான் பணத்துக்காகவோ தங்கத்துக்காகவோ துன்புறுத்த மாட்டேம்மா. தாயி, மன்னிச்சிடுமா. இனிமே வன பாதுகாப்பு தவிர காட்டுக்கு எந்த தீங்கும் நாங்க செய்ய மாட்டோம். இங்க தவிர மன்னிச்சிடுமா. தாய் மாதிரி இருக்கிற நீயே கோவிச்சுக்கிட்டா உன்னோட பிள்ளைங்க நாங்க எப்படிமா வாழ்றது? மன்னிச்சிடுமா. ஆனந்தனோட வார்த்தையை கேட்டு வனதேவதை சாந்தி அடைஞ்சா. இனிமேலாவது நீங்கள் உங்கள் சுற்றுப்புறங்களில் மரங்களை நடுங்கள். மரங்களை வளர்ப்பதன் மூலம் உங்களுக்கு பயன் மட்டுமே அன்றி எந்தவித நஷ்டமும் இல்லை. ஆனால் நீங்கள் உங்கள் சுயநலத்திற்காக எங்கள் மரங்களை அழிக்கிறீர்கள். நீங்கள் மரங்களை காத்து பேணி வளர்த்தால் அந்த மரங்கள் உங்களை காப்பாற்றும். இயற்கைக்கு உங்களைப் போன்று சுயநலமாக இருக்க தெரியாது. அதோடு நான் உங்களுக்கு தருவதாக சொன்ன தங்க நாணயத்தையும் தினமும் கொடுப்பேன். பேராசை கொண்டு ஆபத்துக்களை நீங்களாக தேடிக்கொள்ளாதீர்கள். இப்படி சொல்லி அவங்கள மன்னிச்சு அந்த இடத்துல இருந்து அனுப்பி வைக்குது. ஆஷா தேவி அதுக்கப்புறம் ஆசை எல்லாத்தையும் குறைச்சிக்கிட்டு தினமும் வனதேவதை கொடுக்கற தங்க நாணயத்தை வாங்கிக்கிட்டு குடும்பத்தை காப்பாத்தி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க.